ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க தம்பி பர்த்டே ட்ரிப்போட விளாக் கன்டின்யூ பண்ணலாம். நாங்க ஆழியார் டேம்லேருந்து கிளம்பி அப்படியே இப்ப அங்கலக்குறிச்சி தான் போக போறோம். எனக்கு மண்சட்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. நான் இவங்கள்ட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஆனா இவங்க எனக்கு இன்னைக்கு வாங்கிக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கன்ஃபார்மா வாங்கியே ஆகணும்னு சொல்லி டேம்லயே பிளான் போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு மீன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். மண்சட்டி வாங்கினதுமே மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே சமைக்க முடியாதாம்மா. அதை சீசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2, 3 டைம் நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணிட்டு தான் மாதிரி மீன் குழம்பு வேற ஏதாவது ஐட்டம்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அடுத்த டைம் வந்து சூப்பராக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ மீன் வாங்கிட்டு இருக்கோம். கட்லா மீன் தான் வாங்கினோம். இந்த மீன் என்ன மீனுன்னு கேட்டேன். இந்த மீனோட பேர் என்னமோ சொன்னாங்க. அவங்க சொன்ன பேரு எனக்கு புரியல. ஆனா இந்த மீனை இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்ல. தம்பி அங்கிருந்து வரவே அவருக்கு சாருக்கு தூக்கம் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தது அவர் பாருங்களேன், ரொம்பவே டயர்டா அப்படியே படுத்து விளையாடிட்டு இருக்காரு. வா தம்பி வீடியோக்குன்னு கூப்பிட்டு, நான் இப்படியே படுத்திருக்கேன், இப்படியே வீடியோ எடுத்துக்கங்கன்னு அவர் சொல்லாம சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க அப்படியே அவரையும் சேர்த்து கவரப் பண்ணிட்டோம். எங்க வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா, சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரின்ட்டு நான் வந்து மீனுக்கு மசால் தடவி மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, மசால் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாங்க 2 பேர் மட்டும் தான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஊர்ல இருந்து என்னோட மாமா பசங்க, தங்கச்சிங்க அவங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் பொரிக்கிறதுக்கு மீன் பீஸ் ஒரு 3 எடுத்து வச்சுட்டு, மத்ததெல்லாம் குழம்பு வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபிஷ் ஃப்ரை மசால் ரெசிபி வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறேன். பாப்பா தம்பி தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னை கிண்டல் பண்ணிட்டு, பிக்காம யூடியூபர் ஆக்கா நீங்கள் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டே வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நமக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் வாங்கி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சிரிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே இன்னைக்கு ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா எங்கனால ஃபுல்லா எடுக்க முடியல. நீங்க போக போக பாருங்களேன். இன்னைக்கு பாப்பா தம்பி எல்லாம் வந்திருக்கிறதுனால நைட்டு ஸ்பெஷல் டின்னர் தான். சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை, அதுக்கப்புறம் நான் வேற என்ன பிளான் பண்ணியிருக்கேன், ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டு அவங்கள வந்துட்டு அனுப்பி வைக்கணும் மாமா வீட்டுக்கு. சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே பரவாயில்ல, நம்மளோட டின்னர் மெனுவை இதில் எதுவுமே குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்கனால நான் ஸ்பெஷலாகவே பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து என்னோட ரெசிபி ஃபுல் வீடியோ வேணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமாகவே ரெசிபி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வந்து சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க சைடில் என்ன இன்னுமே கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி உங்க அத்தை பசங்க, மாமா பசங்க, உங்க தம்பி, தங்கச்சி எல்லாம் வந்தா இப்படி இருக்க பிடிக்கும், ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாரும் சேர்ந்துட்டு ஒருத்தர் மட்டுமே கலாய்ச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி வீடியோ கீழே சொல்லுங்க. பாப்பா தம்பி எல்லாம் காலையிலேயே வந்திருந்தாங்கன்னா நம்ம கூட டேமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களையும் சேர்த்து ஃபன் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க காலையிலேயே வராதனால நைட் வந்திருக்காங்க. அவங்க அண்ணி, உங்களுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கட்டா, தக்காளி கட் பண்ணி கொடுக்கட்டான்னு ரொம்பவே பாசமா எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுங்க, நாங்க வீடியோ எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா பண்ணிட்டு இருந்ததுனால டைம் போனது தெரியல. சமைக்கிற கஷ்டமும் தெரியல. நாங்க அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டே சமைச்சிட்டு இருந்தோம். எனக்கு வந்து ஃபுல்லாலாம் குக்கிங் நான் எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சமைச்சிருக்கேன். ஆனாலுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். எல்லாரும் வந்திருக்கும் போது எதையுமே சொதப்பாம நல்லா செஞ்சிருக்கமேன்னு சொல்லிட்டு நானே எனக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிட்டேன். சில டைம்லாம் அப்படியே பார்த்து பார்த்து செய்யும்போது ஏதாவது பண்ணி சொதப்பி விட்டுருவேன். பட் இந்த டைம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்தது. பர்த்டே செலிப்ரேஷன் என்னமோ சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்ததுனால ஜாலியாக இருந்துச்சு. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பர்த்டே செலிப்ரேஷன்னால எல்லாமே அளவாக தான் வாங்கி சமைச்சிருந்தோம். நீங்க வந்து சண்டே ஸ்பெஷலா உங்க வீட்ல என்ன சமைச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் இது சண்டே ஸ்பெஷல் வீடியோ இல்ல, வெனஸ்டே ஸ்பெஷல் வீடியோ.
நம்ம தம்பியோட அடுத்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கிராண்டாவே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இருந்தே யோசிச்சு வச்சுட்டு இருக்கோம். பட் தெரியல அந்த டைம்ல நம்ம சுச்சுவேஷன் என்னவா இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த டைம்ல எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களையுமே இன்வைட் பண்ணி நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். டேமுக்கு போய் அங்கே கொஞ்சம் டயர்டாகவே தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது இவங்க இருந்ததுனால சமைக்கும்போது டயர்டே தெரியலை. இந்நேரம் இவங்கெல்லாம் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் எதுவும் பேசவும் மாட்டார். அவர் பாட்டுக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுக்க, தக்காளி கட் பண்ணி கொடுக்கன்னு அவரோட வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. கொஞ்சம் போரிங்காக தான் இருந்திருக்கும். இவங்க இருந்ததுனால நல்லாவே ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டைம் போனதே தெரியலை. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டுமே இருந்து சமைக்கிறது, எல்லா வேலையுமே அவங்களே பார்த்துக்கிறது தான் பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு, நமக்கு இந்த மாதிரி சைடுல சிரிச்சு பேசுறதுக்கு ஒரு 2 பேரு, கட் பண்ணி குடுக்கறதுக்கு ஒருத்தரு, இந்த மாரி ஃபன் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா, ஜாலியாவே என்ஜாய் பண்ணிட்டு சமைப்பாங்க. சமைக்கிற கஷ்டமும் தெரியாது, டைம் போறதும் தெரியாது. நம்மளோட எல்லாமே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். தம்பிக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அவங்க தாத்தா வீட்டில் கேக் கட்டிங் இருக்கு. அதுக்கு வேற நம்ம போகணும். அதனால எவ்வளோ தூரம் முடியுமோ சீக்கிரமா எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கோம். பயவுலைக நம்மளை மாஸ்டர் செஃப் ரேஞ்சுக்கு மைண்டில் இமேஜின் பண்ணி ஃபுல்லாகவே வடைச்சட்டி குக்கர் மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்மளை ஒரு பிட்டு கூட காட்டலை. அதனால சாரி, ஏதாவது மாஸ்டர் செஃப் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட குக்கிங் ஸ்கில்ல பார்த்துட்டு பயந்துடாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சமைக்கிறத பார்த்துட்டு எத்தனை பேர்த்துக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. சிக்கன் பிரியாணி லவ்வர்ஸ், மீன் குழம்பு லவ்வர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்போ நான் செஞ்சுட்டு இருக்க ஐட்டமோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் ரெசிபி வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, யூடியூப்பில் நிறையவே பெரிய மாஸ்டர் செஃப் எல்லாம் இருக்காங்க. நம்ம புள்ள பூச்சி எல்லாம் பிரியாணி ரெசிபி வீடியோ, மீன் குழம்பு ரெசிபி வீடியோன்னு போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளை அவ்வளோதான் தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் வேணும்னா மட்டும் போடலாம், இல்லைன்னா வேண்டாம் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். யாராவது வேணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான்ப்பா நான் வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் என்னை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நானுமே இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களையுமே எங்கேஜாக வச்சுக்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காய்ஸ். எத்தனை பேர் என்னோட யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இந்த பொண்ணே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிச்சு, நம்ம ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி வீடியோ கீழே சொல்லுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களுமே சீக்கிரமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்ன மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போட்டு நம்மளும் சேர்ந்து க்ரோ அப் ஆகலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சதே. இப்போ நம்ம போயிட்டு கேக் கட்டிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவங்க தாத்தா பாட்டி வீட்லேயுமே சிம்பிளாக தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் இருக்க நம்மளோட ரிலேஷனை மட்டுமே கூப்பிட்டு அவருக்கு ஒரு கேக் கட்டிங் போட்டுட்ருக்காங்க. அவர் ரொம்பவே ஜாலியாக இருந்தான். அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எடுத்த ட்ரெஸ் தான் இது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்குள்ளே சார்வால் ரொம்பவே அடம் பிடிச்சிட்டாருன்னு சொல்லி போனதுமே சொன்னாங்க. அப்படியே நம்ம அங்கே ஒரு கேக் பீஸை வாங்கி சாப்பிட்டு வேக வேகமாக வந்து வீட்டில் இருந்த கொஞ்சம் வேலையும் முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. வாங்க சாட்சி எடுத்து சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள அப்படின்னு அந்த பாட்டு போடலான்னு பார்த்தோம். பட் அவங்கெல்லாம் வீடியோக்குள்ளே வர மாட்டேன்ட்டாங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. தம்பி பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.